1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் எப்படிப்பட்ட கட்டடத்தை கட்டுகிறோம் என்று நாம் தியானித்து வருகிறோம். ரட்சிப்பு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய செயல்பாடுகள் என்கிற கற்களை கொண்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை என்கிற கட்டடத்தை கட்டுகிறோம் என்பது தொடர்ந்து தியானிக்கிறோம். பொன் கட்டடம் வெள்ளி கட்டடத்தை பற்றி தியானித்து விட்டோம். விலையேறப்பெற்ற கற்கள், யோபு 28ஆம் அதிகாரம் 12, 16, 18, 19 வசனங்கள் விலையேறப்பெற்ற கற்களை பற்றி பேசுகின்றன. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. ஓஃபீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திரநில கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன் ஆபரணங்களும் அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? இங்கே கோமேதகம், இந்திரநீலம், பளிங்கு, பவளம், ஸ்படிகம், புஷ்பராகம் 6 விதமான இரத்தின கற்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது விலையேறப்பெற்ற கற்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை விட ஞானம் விலை உயர்ந்தது. நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. தமிழில் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் முத்து என்கிற வார்த்தைக்கு பதிலாக ரூபி என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ரூபி என்பது ஒரு விலை உயர்ந்த கல். வசனத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து வசனத்துக்கு இணையாக பேசி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது வெள்ளி போன்ற வாழ்க்கை என்று நீங்கள் சொன்னீங்க. அப்போ இது விலை உயர்ந்த கல். வசனத்தை விட என்ன? வசனத்தில் இல்லாத ஞானமா? வசனத்தில் அதில் என்ன இருக்கோ லோகாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவான வசனம், எல்லாருக்கும் பொருந்துகிற பொதுவான வசனம், அது லோகாஸ். ரேமான்னு ஒன்று இருக்கு, அது தனிப்பட்ட வசனம், ஒருத்தரோட பேசுகிற வசனம். இன்னொரு வசனம் இருக்குது, வசனத்திலிருந்து வெளிப்பாடு. வசனம் நம்மோடு பேசுகிறது, அது தீர்க்க தரிசன ஆவி. ஆனால் வசனத்தை அறிந்து அதன்படி வாழ முயற்சிப்பது அது ஒரு அனுபவம். வசனம் நம்மோடு பேசுவது அது இன்னும் மேலான அனுபவம். அதைவிட மேலான அனுபவம் வசனத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெறுவது, ஆண்டவரிடமிருந்து வெளிப்பாடை பெறுவது, பரிசுத்த ஆவியானோடமிருந்து வெளிப்பாடை பெறுவது. தெய்வீக ஞானம், ஞானத்தின் ஆவி. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான், ஜெயிலில் இருந்து எழுதுகிறான். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். அப்போ ஜெயிலில் இருக்கிறான் பவுல் ஜெயிலில் இருக்கிறதுனால தீமோத்தேயு ரொம்ப பயந்துட்டான், ஆடி போயிட்டான். அங்கேருந்து லெட்டர் எழுதுகிறான் தீமோத்தேயு, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஞானமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். பவுலுக்கு பயமே இல்லை, ஜெயிலில் இருக்கிறான். இப்போ இருக்கிற மாதிரிலாம் சட்டம் கிடையாது, மனித உரிமைகள் சட்டம் அதெல்லாம் கிடையாது, ஜாமீனு இப்போ இருக்கிற மாதிரிலாம் உரிமைகள், வாய்ப்புகள், வசதிகள் அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து மேல்கோட்டு, அதுக்கு மேலே பெஞ்சு, இப்படி வழக்கு நடத்துகிற மாதிரிலாம் அப்போ அந்த அளவுக்கெல்லாம் உரிமைகள், வசதிகள் கிடையாது. ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் திரும்பி உயிரோட வருவானான்றது சந்தேகம்தான். அந்த மாதிரி சூழ்நிலைகள் உள்ள காலகட்டம். ஆனால் அவன் கொஞ்சம் கூட பயப்படலை. அவன் சொல்கிறான், தேவன் நமக்கு ஞானமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார், நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஜெயிலோ அல்லது பெயிலோ எதுவாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் ஞானத்தின் ஆவி, அதுதான் வெளிப்பாடு. பவுல் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தான், அவன் ஒரு தங்கமயமான வாழ்க்கையை கட்டி எழுப்பினான் என்று சொன்னேன் முந்தின தியானம் ஒன்றில். அது மட்டுமல்ல, அவனுக்கு அருளப்பட்ட ஞானம் வெறும் தங்கத்தால் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்டலை, விலையேறப்பட்ட கற்களாலும் கட்டினான். கற்கள் பதிக்கப்பட்ட தங்கம் போல அவனுடைய வாழ்க்கை இருந்தது. பவுலுக்கு அருளப்பட்ட ஞானத்தை குறித்து பேதுருவே ஆச்சரியப்பட்டான். ஏன்னா பவுல் பர்னபாவோடு சேர்ந்து கொண்டு அவன் முதலாக மாற்று கலாச்சார ஊழியத்துக்கு போனவன் பவுல் தான்.
புறஜாதியார் இடத்துல போய் முதலாக பெரிய அளவில் சுவிசேஷ பணி செய்தது, சபைகளை நிறுவியது, புறஜாதியார் உலகம் முழுவதையும் சுவிசேஷ மயமாக்கியது பவுல்தான். கொஞ்ச காலம் பர்னபாவின் துணை இருந்தது. அதுக்கப்புறம் சீலா போன்றவர்கள் தான் கூட நின்றார்கள். அதற்கு காரணம், ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ரிசிடென்ஸும் இல்லை, முன் உதாரணம் இல்லை. புதுசாக ஒன்று செய்கிறான், புது இடத்துக்கு போகிறான், புதுசாக ஒன்று செய்கிறான். அப்போ தேவ ஞானம் தேவை, வெளிப்பாடு தேவை. அவனுக்கு அவ்வளோ வெளிப்பாடு. 2 கொரிந்தியர் 12 சொல்கிறது, 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரதீசை பார்த்தான். அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுடைய மேன்மை நிமித்தம் அவனுக்கு பெருமை வந்து விடக்கூடாது என்றுதான் முள் கொடுக்கப்பட்டது. அவ்வளவு வெளிப்பாடுகள். வெளிப்பாடுன்னா மொபைல் ஃபோனை நம்பர் என்ன, வாகன நம்பர் என்ன, எந்த கலர் வீடு உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, இந்த வெளிப்பாடு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு, சபையை குறித்த வெளிப்பாடு, வசனத்தை குறித்த வெளிப்பாடு, எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய வெளிப்பாடு. இந்த வெளிப்படுத்தல்களால, தெய்வீக ஞானத்தால், ஞானத்தின் ஆவியால நிரம்பின செயல்கள், அதுதான் விலையேற பெற்ற கற்களின் வாழ்க்கை. இது இன்னும் மேன்மையான வாழ்க்கை. எல்லார் வாழ்க்கையிலும் வெள்ளி அவசியம், எல்லார் வாழ்க்கையிலும் தங்கம் அவசியம், எல்லார் வாழ்க்கையிலும் விலை உயர்ந்த கற்கள் அவசியம். வசனமும் அவசியம், பாடுகளும் அவசியம், விலை உயர்ந்த கற்களும் அவசியம். ஆனால் எது அதிகமோ, தங்கம் அதிகமாக இருந்தால் அது தங்க கட்டிடம், வெள்ளி அதிகமாக இருந்தால் வெள்ளி கட்டிடம், கற்கள் அதிகமாக, விலை உயர் கற்கள் அதிகமாக இருந்தால் அது ரத்தின கட்டிடம். ஆகவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறோம்? தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று, ஒவ்வொரு அடியிலும் தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று, வெளிப்பாடுகளை பெற்று வாழ்கிறோமா? இது வேலையோ தொழிலோ படிப்போ ஊழியமோ, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று நாம் நகர்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். 54 அதிகாரம் ஏசாயாவில் சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்வு 11:12 உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும், 11 கடைசி நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினம், பளிங்கு, மாணிக்கக்கல், உச்சிதமான கற்கள், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, வெளிப்பாடுகளால் நிறைந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.